அமெரிக்காவில் நடந்த கேரம் உலகக்கோப்பை போட்டியில் சென்னையை சேர்ந்த புதுவண்ணாரப்பேட்டையை சேர்ந்த 17 வயது இளம் சிறுமி உலகக்கோப்பை சென்று 3 பதக்கங்களை வென்று சாதனை படுத்தியிருக்கிறார். அவருடைய தந்தை தற்போது நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்போம். சார் வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். இத்தனை இளம் வயதில் ஒரு 3 பதக்கங்களை உலகக்கோப்பைக்கு சென்று வெல்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு அவங்களுடைய மெனக்கெடல்கள் எப்படி இருந்தது? எந்த வயசுலேருந்து அவங்க தயாரானாங்க? வணக்கம் சார், என் பேர் மஹபூப் பஷா, காஜிமாவுடைய அப்பா. நான் அவங்க ஒரு 7 வயசு 8 வயசுலேருந்து அவங்க பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என் அப்துல் ரஹ்மான்ட்டு என் பையன் இருக்கான், அவனும் ஜூனியர் நேஷனல் சாம்பியன். நம்ம கூட இருக்கிற பசங்கள்லாம் விளையாடும்போது அவங்களாம் அவங்க விளையாடுறத பார்த்துட்டு நானும் விளையாடணும்ப்பா அப்படின்ட்டு கேட்டு அவங்க சிறு வயசுலேருந்தே பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடும்போது அந்த கேமுடைய அட்டாக்கிங் நல்லாயிருக்கும் அவங்கள. எல்லோரும் இங்கே இருக்கிற பகுதி மக்கள்லாம் சொன்னாங்க, நல்லா தானே விளையாடுது, இந்த அம்மாவையும் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவலில் இட்டுன்னு போகலாமே, இதனால் சாதிச்சாங்கன்னா நேஷனல் போயிடுவாங்க அப்படின்னாங்க. அவங்களுடைய அந்த ஆசையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பூர்த்தி செய்யலான்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போனாங்க. டிஸ்ட்ரிக்டில் வின்னர் வந்தாங்க. அப்புறமா ஸ்டேட்டில் போனாங்க. ஸ்டேட்டில் போய்ட்டு ரன்னர் வந்தாங்க அவங்க சின்ன வயசுலேருந்தே, கேடட்லேருந்து. அதுக்கப்புறமா பார்த்தா அந்த நேஷ்னல் போனாங்க. அந்த நேஷ்னல் அதே மாதிரி ரன்னர் வந்துட்டாங்க. அதாவது 12 வயசுலேயே 3 கோல்டு அடித்தாங்க. அதுக்கப்புறமா 18 பிரிவில் ஒரு கோல்டு ஒரு சில்வர் ஒன்று அடிச்சிருக்காங்க. சீனியர் பிரிவில் நிறைய பெரிய பெரிய சீனியர் கூட ஆடும்போது டீம் ஈவெண்ட்டில் 2 கோல்டு ஒரு சில்வரு அது மாதிரி நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மேட்ச், எந்த மேட்ச்சுக்கு போனாலும் சில பெரியவங்க விளையாடும்போது அந்த அணுகுமுறை பார்ப்பாங்க. அவங்க இது மாதிரி போடுறாங்க அது மாதிரி போடுறாங்கன்னா அதாவது சின்ன வயசுலேருந்து நம்ம தான் கோச் பண்ணி இங்கே செஞ்சுன்னுக்கிறோம். நம்மளுக்கு நிறைய இங்கே ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம நண்பனுங்க எல்லாரும் சசிகுமார்ன்ற ஒருத்தர் இருக்கார், இந்த கோச்சிங் சென்டர்லாம் அமைகிறதுக்கு அவரை உறுதுணையாக இருந்தார். அப்போ என்ன செஞ்சோம், சரி நம்ம இவங்களை ஊக்கப்படுத்தணும்னா நிறைய மேட்சஸ் இட்டு போய் காட்டணும். நிறைய நுணுக்கம் சீனியர்ஸ்லாம் விளையாடுற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம மரியா இருதயம் சார், ராதாகிருஷ்ணன், அது மாதிரி பெரிய பெரிய பிளேயர்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் விளையாடுறத பார்த்தா இந்த பசங்களுக்கு அந்த ஐடியா கற்றுக்கிட்டு நல்லா விளையாடுவாங்கன்ட்டு அப்போ போய் பார்க்கும்போது அவங்க சின்ன சின்ன ஐடியா என்னென்ன விளையாடுறாங்க அது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். நாங்கள் இது மாதிரி போட்டு பாருங்கள், அவங்க எப்படி போடுறாங்க, உங்களால் ஏன் போட முடியல, நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா முடியும் அப்படின்ட்டு அவங்கள ஊக்கப்படுத்தி இந்த அளவுக்கு அவங்க கோல்டு மெடல் அடித்தது எங்களுக்கு பெருமைக்குரியது. இப்போ நேற்றைய தினம் முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் துணை முதலமைச்சரை சந்தித்து தான் போட்டி விளையாட போயிருந்தாங்க. அவங்க கொடுத்த நிதி உதவி எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? கவர்மெண்ட் சைடில் உங்களுக்கு இந்த ஹெல்ப் எவ்வளோ நல்ல உதவியாக இருந்தது? நான் நம்ம பெரிய ஆள் இல்லை, ஆட்டோ டிரைவர். நான் ஆட்டோ ஓட்டி தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றின்னு இருக்கேன். அந்த நேரத்தில் ஆல் இண்டியாவிலேருந்து 1.5 லட்ச ரூபா, அதாவது இங்கேருந்து இந்தியாவிலேருந்து கலந்துக்கிற பிளேயர்ஸ் யாராக இருந்தாலும் 1.5 லட்ச ரூபா முன்பணம் கட்டணும்னு சொன்னாங்க. அது இல்லாமல் தனியாக கையில் காசு நம்ம டாலரை மாற்றி எடுத்துகிட்டு வரணும். அந்த 1.5 லட்ச ரூபா கட்டுறதுக்கு எங்கள் கையில் நிதி உதவி இல்லை. அப்போது நம்ம கடன் வாங்கி தான் பண்ணி ஆகணும், கடன் பண்ணலாம், சரி பசங்களுக்கு அப்படின்ட்டு எதிர்பார்க்கும்போது இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த அரசியல் சார்ந்தவங்க, உதயநிதி சார் இப்போது ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய பண்ணுறாரு, போய் பாருங்கள், எதனா உதவி கிடைக்கணுன்னு சரி அவங்க சொன்னதுக்கு வச்சு ஒரு நாள் முன்னாடி அவருக்கு நாங்கள் மனு போட்டிருந்தோம். சாம்பியன் அறக்கட்டளை போட்டோன்னே அவர் என்ன செஞ்சார், அந்த ஒரு நாள் தான் இன்றைக்கி நம்ம போடுறோன்னா மறுநாள் எங்களுக்கு காலையில் ஒரு 11 மணிக்கெல்லாம் அழைப்பு வந்துச்சு. உங்களை பார்க்கணுன்ட்டு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரெடியாக இருங்க, எந்த நேரத்துலேயே கூப்பிடுவாங்கன்ட்டு. ஈவினிங் மதியானம் லஞ்சுக்கு அப்புறமா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நீங்கள் போகிறதுக்கு நாங்கள் பயண செலவு இந்த 1.5 லட்ச ரூபா நாங்கள் முன் பண்ண தரேன் காசு கொடுத்தாங்க. அந்த காசு சொல்லி எல்லாமே எடுத்துகிட்டு தான் இந்த அளவுக்கு அவங்க போயிருக்காங்க. அவர் செஞ்ச உதவி இல்லைன்னா ரொம்ப நாங்கள் சிரமப்பட்டிருப்போம். போக முடியுமான்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆகிருக்கும் எங்களுக்கு. அப்படியோ போகிறதுக்கு நிறைய கடன் பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அது கடத்தில் தான் இருந்திருப்போம். இப்போ என் பொண்ணு போகிறதுக்கு அந்த 1.5 லட்ச ரூபா கட்டி கூட 2 வாட்டி அவங்களுக்கு விசா கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது அந்த எழுத்துப்பூர்வமாக சில தப்புகள்லாம் பண்ணதுனால கேன்சல் ஆயிடுச்சு. மறுபடியும் அதை ட்ரை பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது 40,000 ரூபா நம்ம கட்டி ஆகணும். இருந்தாலும் பரவாயில்ல, கட்டலான்ட்டு கட்டி முயற்சி எடுத்து 2 வாட்டி கேன்சல் ஆனால் பரவாயில்லன்ட்டு டெல்லி ஹைதராபாத்தில் அங்கே போயிட்டு அவங்களுக்கு 3வது வாட்டியாக மறுபடியும் ஹைதராபாத் போயிட்டு மறுபடியும் பாம்பேயில் போயிட்டு அவங்களுக்கு விசா கிடச்சிது. இது எப்படி சொல்கிறதுனா, கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க உதவி பண்ணாங்க. உதவி பண்ணி கூட நம்மளுக்கு கஷ்டம் வந்தது. அதையும் மீறி நம்ம செஞ்சு இப்போ போய் வின் பண்ணியிருக்காங்கன்னா அந்த காட்டுக்கு தான் கிஃப்ட்டு. அவர் கொடுத்த கிஃப்ட்டு தான் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பகுதி மக்கள் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இங்கே கேரம் கோச்சிங் நடத்துறதுனால நிறைய பசங்க வருவாங்க போவாங்க, அவங்கவுங்க வேலை செஞ்சுருப்பாங்க, யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்புறமா ரோட்டில் இருக்க பசங்களாம் யாருமே வெளியே சுற்றி எந்த ஒரு கெட்ட ஹேபிட்டும் போயிடக்கூடாது. இந்த கோச்சிங் சென்டர் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆண்டு பிடித்தல இது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. நிறைய ஜூனியர்ஸ் இங்கே 14 நேஷ்னல் பிளேயரை உருவாக்கியிருக்கோம். 14 நேஷ்னல் பிளேயர், அதில் என் பொண்ணு என் பையன் எல்லாமே அடங்கும். அதில் இப்போ என் பொண்ணு
இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துருக்காங்கன்னா அது வந்து ரொம்ப இப்போ தனிப்பட்ட முறையில் இவங்க கேரம் விளையாட்டு வந்து ஒரு பெரிய புகழடைஞ்சிருக்கு. உங்கள் பொண்ணால் வேர்ல்டு கப் அளவில் ஜெயிச்சிருக்காங்கன்னு உடனே யாருன்னு தேடி அந்த கேமும் பெருசாக டெவலப் ஆகுது. இந்த கேரம் ஸ்போர்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளும் மேம்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன? அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா இது இந்த சென்டர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே வந்து 45 பசங்க 50 பசங்க வந்து பயிற்சி பெறுறாங்க. அது வந்து நம்ம பேசிக் அளவெல்லாம் கற்றுக் கொடுத்துன்னு இருக்கோம். அந்த காசு இங்கே வந்து வாங்குகிறோம். அதாவது 250 ரூபாலேருந்து 300 ரூபா அது மாதிரி வாங்குவோம். இங்கே வந்து வாடகை தரணும். இந்த இடம் இந்த நம்ம ரெண்ட்டில் தான் இருக்கிறோம். 300 ரூபா 250 ரூபா சில பேர் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி சரி ஏழப்பட்ட பசங்க, ஆட்டோ மேன் பசங்க இருக்காங்க, அந்த லோடிங் மேன் பசங்க இருக்காங்க, ஃபிஷர்மேன் பசங்க இருக்காங்க. எல்லோரும் வந்து இங்கே வந்து கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பசங்க நிறைய பேர் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடாக அது மாதிரி செஞ்சுருக்கும் போது சரி நம்ம இதெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணலான்னா இப்போ எங்கள் கால நிதி உதவி இல்லை. இந்த இதை வந்து நம்மளுக்கு நல்லா கட்டி கொடுத்து இங்கே பாத்ரூம் வசதி இல்லை. காஜிமா மாதிரி நிறைய கேர்ள்ஸ் வந்து இங்கே விளையாடின்னு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்ரூம் வசதி இல்லை. எதிர் வீட்டில் தான் போயிட்டு ஹெல்ப் கேட்டு அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்து பாத்ரூம்லாம் போயிட்டு வருவாங்க. அந்த சூழ்நிலை மாறணும். இந்த இடம் வந்து நல்ல ஒரு அகாடமி ஆகிட்டு அவங்களுக்கு போதிய வசதி செஞ்சு கொடுத்தாங்க. இன்னும் நிறைய பிளேயரை நாங்கள் உருவாக்குவோம். காஜிமா மாதிரி நிறைய பிளேயரை உருவாக்குறதுக்கு வசதியாக இருக்கும். எங்களுடைய இங்கே நம்ம கற்றுக் கொடுக்குறது வந்து சின்ன சின்ன டிப்ஸு. அதாவது ஸ்டேட் லெவல் நேஷ்னல் லெவல் வின் பண்ணுறதுக்கு இருக்குது. இன்டர்நேஷ்னல் வின் பண்ணோன்னா அவங்களுக்கு பயிற்சி வந்து பெரிய கடுமையாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம கேரமில் அர்ஜுன் அவார்டு மரியா இருதயம் சார் அவர் வந்து உங்கள் பொண்ணு நல்லா தான் விளையாடுது, கொஞ்சம் நான் வந்து அவங்கள கவனிச்சிக்கிறேன்ட்டு அவர் கொஞ்சம் கேர் எடுத்து அவங்க வந்து நிறைய டிப்ஸ்லாம் கற்றுக் கொடுத்து இன்றைக்கி வேர்ல்டு சாம்பியன் அடிக்கிறதுக்கு அவரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தார் எங்களுக்கு. தொடர்ந்து உலகக்கோப்பையில் வென்றிருக்கக்கூடிய கசிமா போன்ற பல்வேறு வீரர்களை உருவாக்குவதற்கு அவர் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கேரம் அகாடமி மையத்தை மேம்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு அவரது தந்தை கோரிக்கை வைத்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் சேமணிகண்டன்.